Assalamu Alaikum Warahmathullahi Wabarakathuhu. கண்ணியமான அரபு பாடத்தில் இணைந்திருக்கும் எனது சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இன்று நான் சில அரபு வார்த்தைகளை தரவிருக்கின்றேன். ஏற்கனவே பலகையில் எழுதப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இந்த வார்த்தைகளை நல்ல முறையிலே உள்ளத்தில் எடுத்துக்கொள்வோமேயானால் அடிக்கடி நமக்கு பேச்சுவார்த்தைகளிலே பயன்படுத்திக் கொள்ள முடியும். அந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது. வாருங்கள், அது நேரங்களை காலங்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு தந்திருக்கிறது சபாஹ், 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 சபாஹன் என்றால் காலை, மார்னிங். சபாஹன் அது சாதாக உச்சரிக்க வேண்டும். சபாஹன் இறுதியில் ஹா அது காற்று வெளியாக வேண்டும். அப்பொழுது தான் அந்த அரபு வார்த்தை சீரான உச்சரிப்புக்குள்ளே வந்துவிடும். சபாஹன் காலை. மசாஉன் மசா, மசா, மசாஉன் மசா. மசா என்றால் மாலை நேரம், ஈவினிங். அன்னஹார், அன்னஹார் பகல். பகல் பொழுதுக்கு நாம் அன்னஹார் என்று கூறுவோம். அன்னஹார் அதாவது டே. அல்லைலு, அல்லைல், அல்லைல், அல்லைல் அதாவது நைட், இரவு. அல் ஆன், அல் ஆன் இப்பொழுது. அல் ஆன் இப்பொழுது. நவ், அல் யௌம், அல் யௌம் இன்று. அல் யௌம் இன்று. டுடே இன்றைய நாளைக்கு நாம் அல் யௌம் என்று கூறுவோம். அடுத்து பாருங்கள், அல் அம்சி, அல் அம்ஸ், அல் அம்ஸ் என்று சொல்லலாம். அல் அம்சி என்று நாம் அதனுடைய இறுதி வார்த்தை, இறுதி எழுத்து வரைக்கும் உச்சரிக்கும் பொழுது அல் அம்சி என்று கூறுவோம். அல் அம்ஸ் எஸ்டர்டே நேற்று. கபுல் அல் அம்ஸ், கபுல் அல் அம்ஸ் நேற்றைக்கு முந்தைய நாள், அதாவது முந்தைய நாள். அதற்கு நாம் கபுல் அல் அம்ஸ் என்று சொல்லுவோம். டே பிஃபோர் எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே. கதன், கதன் நாளை, டுமாரோ. கதன், கதன் நாளை, டுமாரோ. பாதல் கத் டே ஆஃப்டர் டுமாரோ, நாளை அன்று, நாளை அன்று, நாளண்டைக்கு என்று நாங்கள் எங்களுடைய பேச்சு வழக்கில் கூறுவோம். டே ஆஃப்டர் டுமாரோ, பாதல் கத். அடுத்தது மஅன், மஅன், மஅன் என்றால் உடன். மஅன் உடன். மஇ என்னுடன். அவ்வாறு மஅன் உடன், along with என்று நாம் ஆங்கிலத்தில் கூறுவோம். சானியன், சானியா அல்லது சானியன் again மீண்டும். சானியன் என்றால் மீண்டும். மர்ரத்தன் சானியா, மர்ரத்தன் சானியத்தன் அல்லது மர்ரா சானியா. மர்ரா சானியா என்றால் மீண்டும் ஒரு முறை, மீண்டும் ஒரு முறை. மர்ரா சானியா. அதே போன்று நான் இன்னும் சில வார்த்தைகளை உங்களுக்கு கூறுகின்றேன். ஃபவுக், ஃபவுக் என்று கூறுவோம். ஃபவுக், ஃபா வாவ் காஃப். ஃபவுக, ஃபவுக என்று சொன்னால் above உடைய கருத்து, அதாவது மேலால் என்று கூறுவோம். அதாவது above, above that அதற்கு மேலால். ஃபவுக தாலிக் அதற்கு மேலால் என்று நாம் சொல்லுவோம். அடுத்து ஐதன், ஐதன், ஐதன் என்று சொன்னால் ஆல்சோ உடைய கருத்து.
ஆல்சோ. உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் அதையும் என்று சொல்லுவோம். எனவே அந்த என்ற கருத்தை உணர்த்தக்கூடியது தான் அந்த ஐதன். ஐதன் மீண்டும் என்றும் சொல்ல முடியும். தனிப்பட்ட வார்த்தையாக எடுத்து கூறுவதாக இருந்தால் ஐதன் மறுபடியும் மீண்டும் என்றும் கூற முடியும். மேலும் ஆல்சோ உடைய கருத்தை கொடுக்கின்றது. ஹுத் ஹாதா ஐலன், இதையும் எடு என்று நாங்கள் கூறுவோம். ஹுத் என்றால் எடு, ஹாதா இது, ஐல்தன் அதனுடன் நாம் சேர்த்தால் இதையும் எடு. ஹுத் ஹாதா ஐல்தன். ஆல்தோ அதாவது வலவ், வாவோட சேர்த்து இந்த லவ் என்ற வார்த்தையை நாங்கள் கொண்டு வந்துட்டோம் என்றால் வலவ், அதாவது ஆல்தோ உடைய கருத்து இருப்பினும். இருப்பினும். எனவே இந்த வார்த்தைகள் எங்களுக்கு மிக மிக முக்கியமானது. அதிகமாக பேச்சில் நாங்கள் புழங்குவதுடன் நாம் புத்தகங்கள் வாசிக்கும் பொழுதும் இவைகள் வருவதனை அவதானிக்கலாம். எனவே இதனை நல்ல முறையில் மனனமிட்டுக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு பாடத்தில் சந்திப்போம். இலல் லிகா.